ஹாய் பிரைஸ்லார். இன்னைக்கு என்னோட நண்பன் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். நான் பல நாளாக இந்த ஒரு விஷயத்துக்காக காத்து கொண்டு இருந்தேன். ஆனால் இந்த ஒரு விஷயம் எனக்கு இப்போ ஒன்றும் கிடைக்கல. இது கிடைச்சாலும் இதுக்கப்புறம் என்னால் அதை செய்ய முடியுமா? இதுக்கப்புறமும் அது கிடைச்சாலும் என்னால் சந்தோஷமாக என்னால் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு காரியத்தை செய்துக்கு நான் பார்த்தா இப்போ தகுதியானு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருந்தான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு என்னோட நண்பன் போல நீங்கள் யாராச்சும் எனக்கு ஒரு விஷயம் தாமதிச்சு நிற்குது, இதுக்காக நான் பல ஆண்டுகளாக காத்து கொண்டு இருந்தேன், ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு அது நடக்கலைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணி கொண்டு இருக்கீங்களா? ஃபீல் பண்ணாதீங்க. ஏசாயா 40:31 இப்படியாக கூறுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் புதிய பலன் அடைவான். ஆமீன். யாரெல்லாம் வசந்த விசுவாசிக்கிறீங்க? ஆம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இவ்வளோ நாளாக அந்த காரியத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறது நீங்கள் தாமதிச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணி கொண்டு இருக்கீங்க. கிடையாதுங்க. தேவனுக்கு தெரியும் அது எந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாளாக உங்களை தாமதிச்சாருன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்க. ஆனால் அது தாமதிக்கிறது இல்லைங்க, உங்களை உருவாக்கி கொண்டு இருந்தார். உங்களுக்கு அந்த ஒரு காரியம் எப்போ தேவனுங்க பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் என்று அறிந்திருக்கிறார். உங்களை அந்த தாமதிக்கிற நேரத்தில் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்காருங்க. அந்த ஒரு விஷயத்தை செய்து முடிக்க முடியும், யார் வந்தாலும் உங்களால் பர்ஃபெக்டாக அந்த இடத்துல இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணி கொண்டு இருக்கார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தீங்க. அந்த கவலையெல்லாம் விட்டுட்டு தேவன் பாதத்தை நோக்கி அப்படி அமர்ந்துருங்க. நிச்சயமா தேவன் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை விட பெஸ்ட்டாக தான் உங்களுக்கு கொடுப்பார். ஸோ எந்த காரியத்தையும் குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டீங்கன்னா தேவனுக்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. நிச்சயமா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.